ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாஸ்க் இல்லாதவங்க இருக்கிறத போட்டுங்க. ஒரு பெஞ்சுக்கு 2 பேர், 3வது நபர் உட்கார நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய கிருபையினால ஆலயத்தினுடைய மேற்கூரை புதுப்பிக்கப்பட்டது. ஆல்டரில் இருக்கிற ஃபால்ஸ் ரூம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மழை காலத்தில் பல சிரமங்கள் இருந்தது. தொடர்ந்து ஆலயத்தில் வழிபாடு நடத்த முடியாமல் நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற ஜூபிலி பிரேயர் ஹாலில் வழிபாடுகளை நடத்தி கொண்டிருந்தோம். இன்று நம்முடைய பெத்தேல் ஆலயத்துடைய சர்ச் டே. அதனால் இந்த நாளில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ளே நாம் வந்திருந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு நன்றி சொல்லி நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, பிதாவாகிய கடவுளே, குமாரனாகிய கடவுளே, பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக கடவுளே, உமக்கே காலம் மகிமை உண்டாவதாக, மாட்சிமை உண்டாவதாக. பெத்தேல் குடும்பமாக நாங்கள் ஒருமித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் மூப்பர்கள் பல சிரமங்கள் இருந்தாலும் ஜெபத்தோடும் அர்ப்பணிப்போடு இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு முன்னிருந்து நடத்தின கட்டுமான பணி குழுவினர் உதாரணத்துடனே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தங்களால் இயன்றதை கொடுத்து உதவிய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அவர்களை தாழ்ந்தினாலும் திறமையினாலும் நிரப்பி தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு இந்த இடத்துல இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மழை காலங்களில் ஆலயத்தினுடைய மேற்கூரை பழுதடைந்தது. ஆல்டரில் அழகுபடுத்தியிருக்கின்ற இந்த ஃபால்ஸ் ரூமில் பழுது அடைந்தது. ஆகவே இதை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது குருசேகர குழுவாக எல்லோரும் ஒருமித்து ஒத்த கருத்தோடு இதை புதுப்பிக்கிறதற்கு முன் வந்ததற்காக மக்கள் ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர்கள், இந்த பணியை முன்னெடுத்து சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். செயலர், பொருளர், குருசேகர் அங்கத்தின் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு இந்த ஆலயத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஆலயத்தை தொடர்ந்து உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலய சர்ச் டே ஆலயத்தினுடைய திருநாளிலே இந்த மங்கள படைப்பு செய்த இந்த நாளிலே இந்த ரெனிவேட்டட் பண்ண இந்த ஆலயத்தின் முதல் முறையாய் நீண்ட இளவேலுக்கு பிறகு நாங்கள் ஒருமித்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தை
என்று நீர் ஏற்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை வேளை ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஆமென். நாம் யாரும் சேர்ந்து கிறிஸ்துவ பாமாலை 61வது பாமாலை பக்தரே வாரும் பாடலை சேர்ந்து பாடுங்க. 69வது பாமாலை பக்தரே வாரும் ஆசையாவரோடு நீ பாடும் நீ பாடும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். முதல் 3 சரணங்களை பாடுவோம். பக்தரே வாரும் ஆசையாவரோடு நீர் பாடும் நீர் பாடும் நீர் பாடலை வானோரின் ராகம் இயேசு பிறந்தாரே பாசாங்கம் செய்ய வாரும் பாசாங்கம் செய்ய வாரும் பாசாங்கம் செய்ய வாரும் தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட கருணை நிவேருதி திருமகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை மேலோகத்தாரே மாகெம்பீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போமே வேணுகத்தானே மாமதிமையேற்பி சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை இயேசுவே வாழ்க என்று ஜென்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகும் தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளை முது வல்லமையினால ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வைத்திருந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறங்குள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழி விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்தலாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கண்ணில் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறோம். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாகும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தை நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நாம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போதனை, ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். நாளுக்குரிய வேத பாடங்கள் முறையால் வாசிக்க கேட்க. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாம் வேத பகுதி 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பக்கம் 551. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பாடல் தலைவர் எழுந்திருப்போமாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 21 முடிய. யோவான் 2:13 21 முடிய. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது.
அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதையும் அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவர்களை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். பாடம் முடிந்தது. பேரும் கரும்படி அன்போடு கேடும். செக் பண்ணிடலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான நன்மை தகப்பனே, அருமையான மாலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலய பிரதிஷ்டை நாளில் திருச்சபை மக்களாக நாங்கள் ஆலயத்தில் கூடி உமக்கு நன்றி செலுத்தும்படியான இந்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாளிலும் கூட வந்திருக்கிறவருடைய மக்களோடு இணைந்து ஆண்டவரே, இந்த தொழுது விடுகிற இந்த நேரம் ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இந்த ஆலயத்தினுடைய வைராக்கியம் எங்களுக்குள்ளே வரவும், ஆலயத்தில் நாங்கள் இருந்து உம்மை தொழுது கொள்கிற பொழுது தேவ மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்தை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து எங்கள் முன்னோர்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களை நம்முடைய ஆலயத்தில் வழிபாட்டில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஆலய பிரதிஷ்டை நாள். இந்த நாளிலே நம்முடைய முன்னோர்கள், இந்த திருச்சபை மூப்பர்கள், ஆயர்கள் மக்கள் சிறப்பாக இந்த ஆலயத்தை மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அன்று இவர்கள் இந்த திருச்சபையின் மங்கள படைப்பு நாளில பேராயர்களை வைத்து சிறப்பாக இந்த வழிபாடு நடத்தியிருப்பார்கள். அதெல்லாம் ஒரு வேலைங்க ஒரு சிலர் அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருப்பீர்கள். அது மகிழ்ச்சியும் பெருமைக்குரியதாக நமக்கு இருந்துள்ளது. இந்த நாளில் தானே ஒரு 8-9 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது எனக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஆலய பிரதிஷ்டை நாளில இந்த ஆலயம் மங்கள படைப்பு செய்த இந்த நாள், இந்த திருநாளில நம்முடைய திருச்சபை மூப்பர்கள் ஆலய கட்டுமான பணி துவங்கணும், அதை தொடர்ந்து கட்டி முடிக்கிற மட்டும் இருந்து முன்னெடுத்து சென்ற ஆயிரம் மக்கள்
திருச்சபை தலைவர்கள் இந்த ஆலயத்திற்காக கொடுத்த ஒவ்வொருவரையும் நினைத்து ஆண்டவர் நன்றி செலுத்து. ஒவ்வொரு குடும்பமும் உதாரணத்துடனே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பதற்கு உதவிகரம் கேட்டிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தலைமுறை பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரராக இந்த ஆலய மங்கள படைப்பு செய்து ஆண்டவரை தொழுது கொண்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளர்களாக தொடர்ந்து இந்த ஆலயத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள, உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆலய வழிபாடு துவங்கும் பொழுது சொன்னது போல இந்த ஆலயத்தினுடைய மேற்கூரையில் ஒரு வார காலத்துக்குள்ளாக இவைகளெல்லாம் நடத்தி கட்டி எழுப்புவதற்கு உதவியாயிருந்த அனைத்து சகோதர சகோதரிகள், குருசேகர அங்கத்தினர்கள், சிறப்பாக ஆலய பணியாளர்கள், நம்முடைய ஜூபிலி ஆளுநருடைய கேட்ரேக்கர், இப்படி பலர் இணைந்து இந்த ஆலயத்தை புதுப்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு நேரம் இருந்திருந்தால் ஆலயத்தை சுற்றி ஒரு வெள்ளை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி யோசித்தோம். என்றால் ஆங்காங்கே இந்த வீரர்கள் இருக்கிறதா அதெல்லாம் பண்ணி பார்த்து செய்யணும். அது ஒரு வேலை ஒரு குழு செயலர், பொருளர் குழு அலுவலர்கள் சொல்லி அந்த காரியங்களை ஆண்டுடைய பிறப்பின் நாளுக்கு முன்பாக செய்ய முடியுமான்னு பார்த்து செய்யலாம் என்று யோசித்தோம். தொடர்ந்து நீங்கள் செவியுங்கள். இதில் உங்களால் இயன்ற உதவி ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை விட்டு ஆலய மங்கள படைப்பு புதுப்பிக்கப்பட்ட இந்த நாளில ஆலய நாள், சர்ச் டே, அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற நேரம். அது நம்முடைய முன்னோர்களை திருச்சபை மூப்பர் நினைவு கூறுகின்றன. அது ஒரு சிலர் இருக்கிறோம், அதில் உழைத்தவர்கள், இந்த காரியத்தை முன்னெடுத்தவர்கள் அநேகர் இல்லை. இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பலர் இந்த தேசத்தில் இல்லை, வெளிநாடுகளில் இருப்பார். அவர்களெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இது ஆண்டவர் இந்த பெத்தேல் குடும்பத்துக்கு செய்த உபகாரம். 103 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. அதனால சர்ச் டேவை தொடர்ந்து எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ஒரு வழிபாடை நடத்தி ஒரு ஐக்கிய விருதை ஏற்படுத்தி இந்த நாளிலே நம்முடைய கேண்டல்கள் எல்லாம் ஏற்றி அது ஆண்டவரை மகிழ்வுபடுத்தும்படியாக அவர்களுடைய வெளிச்சம் இன்னும் எங்களோடு கூட இருந்து நாமும் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது அவர் நல்ல எனக்கு முன்னோடியாக வந்தார், என்னை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டார், என்னுடைய பணி என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அவர் எனக்கு முன்னாடி வந்து இந்த காரியங்களை செய்து முடித்தார் என்பதை இயேசு அவருடைய காலத்தில் அதை நினைவு கூர்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலி கூற மனதாயிருந்தீர்கள் என்று இயேசு யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி பகிர்ந்தார். அவருடைய வெளிச்சத்தில் இப்போ நாம் இருக்கிறோம். அவர் எரிந்து பிரகாசிக்கிற வழியா வாழ்ந்து சாட்சியா இருந்து கலந்து போனார். நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு ஒருமைப்பாடு, பல பிரச்சனைகள் இருக்குது, பிரிவினைகள் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆலய காரியங்களில் அவர்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாய் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார். இந்த ஆலயம் எத்தனை வருடங்கள் இந்த ஆலய பிரதிஷ்டை நாளை நினைத்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துவதும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து
நாம பெருமைப்பட்டு இந்த நாளில நாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை, அவர் குடும்பங்களை, இதுக்கு உதாரணம் நாளை கொடுத்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். அவர்கள் மூலமாக இந்த ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆகவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அப்படி முன்னோர்கள் செய்த உபகாரங்களை நாம் மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, நினைவு கூறுவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்க. அதான் 116 சங்கீதம் 12 13 வசனம் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும், அவருக்கு சாட்சியாக இருக்கணும் என்றுதான் நமக்கு சங்கீதக்காரர் கொடுக்கிற அழைப்பு. அதை நாம் இந்த நாளில் யோசிக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்தை நாம் கட்டியெழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் தொழுது கொள்கிற இந்த நாட்களில இருக்கிற பெரியவங்க, சின்னவங்க, சிறு பிள்ளைகள், பாலிபர்கள், பெரியோர்கள், திருச்சபை மூப்பர்கள், குருசேர் குழு அங்கத்தினர்கள் நாம் ஒருமித்து கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் வளர வேண்டும். தெய்வ பக்தியில, தெய்வ பயத்தோடு இந்த நாட்களில் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒருவரோடு இணைந்து ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும். இப்படி செய்கிற பொழுது நாம் முன்னோர்களுக்கு, அவர்களை வழிநடத்தின ஆண்டவருக்கு பெருமை தேடி தருகின்றோம். ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாக இருப்பதற்கு அது அடையாளமாக இருக்கும். அதேதான் சங்கீதக்காரன் இதை சொல்லுகிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் தாழ்த்தணும், ஜெபம் பண்ண, முகத்தை தேடணும், நாங்கள் பொல்லாத வழிகள் இருக்குமானால் ஆண்டவருக்கு அறிக்கை செய்து பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தால் இந்த தேசத்துக்குள்ள என்ன இருக்கிறது? மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே மிக இந்த கொரோனா வைரஸுடைய அச்சம் நீங்கிற பாடு இல்லை, அது நீங்கிற பாடு இல்லை. இன்றைக்கும் தெய்வமாக பயம், இன்றைக்கும் அச்சத்தில் தான் இந்த உலகம் இருக்கிறது. இங்கிலாந்து தேசம் ஒரு தனி ஆய்வகம் போல அதை சுற்றிலும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கு. யாரும் உள்ள வர முடியாது, யாரும் வெளியே போகக்கூடாது என்று சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்துல நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள், அதுவும் யூகேலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுக்கிறார். அச்சம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்போது வருகிற 2வது அலையில இந்த கொரோனா வைரஸ் ஒரு வித்தியாசமான ஒரு பலத்தோடு மக்களை பாதிக்கிறது என்று சொல்கிறார். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு நமக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது வருகிறது இன்னும் அதிக பலம் வாய்ந்த ஒரு வைரஸ் வந்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காலத்துல நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய இருக்கிற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டுள்ளாய் நாம் அனுதினமும் ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி ஆண்டவரை மையப்படுத்துகிற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நாம் உதவி செய்வோம். மக்களோடு பேசுகிற காரியங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, வீணான வார்த்தையை பேசுவதை தவிர்த்து ஆண்டவரோடு பேசுகிற நேரத்தை அதிகரிக்கும். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற நேரத்தை அதிகரிக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழல்களை ஏன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று தெரியல. அது அவரால் வந்ததா, நம்முடைய அஜாக்கிரதையினால இப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்திருக்கிறதா என்று தெரியல. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் மனித நேயத்தை குறைவுகளாக இருக்கிறோம்.
ஒரு முறை ஆண்டவர் தன்னுடைய செய்தியில பிரசங்கத்தில் தெளிவா சொன்னார், ஆலயத்துல வந்து பலி செலுத்தும் போது உன் காணிக்கையோடு வந்து பலிபீடத்தை வைக்கும் பொழுது உன் மனசு உறுத்துச்சுன்னா, ஐயோ என் சகோதரனை கோபமா பேசிட்டு என் சகோதரனோடு ஒப்புரவாக அவன் மனநோக்கும்படியாக பேசியிருக்கிற நடந்திருக்கிறேன், உன் சகோதரனோடு அன்பா இல்லை என்ற எண்ணம் உனக்கு வருமானால் அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் முதல் ஒப்புரவாகி உறவை புதுப்பிச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த பலி இந்த காணிக்கை எனக்கு செலுத்து என்று ஒரு அறைகூவலை அந்த மனுஷன். அதைதான் இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்துகிறது என்பது உறவுகளை ஏற்படுத்திருக்கார். அவர் கோமா பேச, நாம் கோமா பேச, அவர் திட்ட, நான் திட்ட, அவர் பின்னாடி பேச, நாம் பின்னாடி பேச, இது உறவுகளை பிரிக்கிறது. மனித மாண்புக்கு புத்தகம் விளைவிக்கிறது. அது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்வு, சிறுசபையின் காரியங்களில பல பிரிவினைகளும் ஏற்படுத்தி நாம் சமாதானத்தை இழந்தோம். ஆகவே நீங்கள் நம்மை தாழ்த்துகின்ற ஒரு அனுபவம் உறவுகளை புதுப்பிக்க, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்பதற்கு அடையாளம். அந்த உறவுகள் தான் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு நம்ம நேராக நடத்தும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற அடிமை பார்க்காதபடிக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் வரும், எண்ணங்கள் வரும். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண, முகத்தை தேடி தம் தவறுகள் மீறுதலை அறிக்கை செய்து ஒரு புது வாழ்வுக்குள்ள வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்ம அழைக்கும். புதிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ள மக்களுக்கு கொடுக்கிற முதல் செய்தி இந்த செய்தி தான். அவருடைய கண்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்த செவிகள் கவனிக்கிறவருமா இருக்கிறது என்று எழுதுகிறார். ஆலயம் ஆண்டவரோடு தொடர்பு, உறவு, ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்கிற இடம்தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிப்பதற்கு முன்பாக, ஆண்டவரிடத்தில் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவ சமூகத்தில் வரும்போது என்னை தாழ்த்தி இருக்கிறேன்னா, ஜெபிக்கிறதுக்கு என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவரோடு பேசுவதற்கு வழி அமைந்து இருக்கிறதா? என்னுடைய இருக்கிற விசுவாசம், நம்பிக்கையின் உச்சத்தில் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்ற உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஆலய பிரதிஷ்டை நாளில் இதைதான் ஆண்டவர் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சிறிய ஆலயத்தில் இருந்தார்கள், அதற்கு பிறகு இந்த பெரிய ஆலயத்தை கட்டினார்கள். இன்னும் நாம் இதை விட பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். அடுத்த நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி நம்முடைய தவறுகள் மீது அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய இந்த ஆலயம் இப்போது இருக்கிற குடும்பங்களுக்கு போதும், இப்போது இருக்கிற எங்களுடைய குடும்ப அங்கத்தினருக்கு, இந்த திருச்சபையின் அங்கத்தினருக்கு போதும். ஆக இதை விட இன்னும் பெரிய ஆலயம் கட்டுவதற்கு எங்களுடைய காலத்தில் நீங்க எங்களை நடத்துங்க சொல்லி ஆண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க பாதத்தோடு கண்ணீரோடு செபிக்க முடியாது. உங்களை அன்போடு கேட்டு உபவாசத்தோடு செபி. நம்முடைய காலத்துல இதை விட இன்னும் பெரிய ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை நடத்துவார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும் என்று. தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் கண்களும் இருதயம் இங்கு திறந்ததாக இருக்கிறார். இங்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர் ஒவ்வொருவரும் நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வுகளோடு நம்முடைய பார்வையில, நம்முடைய பேச்சில, நம்முடைய நடத்தையில
ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கும்படி நம்மை ஆண்டவர் அழைக்கும். ஆண்டவருடைய ஆலயம் அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டு தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு ஆண்டவரை தேடுகின்ற இடமாக. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார், நான் இங்கேயே வாசம் பண்ணுகிறேன், என் கண்கள் திறந்தவையாக இருக்கிறது, என் இருதயம் திறந்தவையாக இருக்கிறது என்றால் நான் உங்களோடு இணைந்து பயணிக்கும்படி விரும்புகிறேன் என்று. ஆனால் இயேசு இந்த உலகம் வந்த பொழுது அவர் தேவாலயத்தை பார்த்தபோது அப்படி இல்லை என்று அவர் உள்ள முனைந்தார். அவருடைய பிரயாசம் நடந்ததா என்று தெரியல. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இன்று வாசிக்கப்பட்ட வேத பகுதி தெளிவுபடுத்துகிறது. அவர் எதிர்பார்த்தபடி தேவாலயம் இல்லை. இந்த தேவாலயம் கட்டி எழுப்பப்படுகின்ற காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் அந்த நோக்கம், அந்த காரியங்கள் நடைபெறல. இயேசு ஒருமுறை சுத்தம் பண்ணி இந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொன்னாலும் அவர்கள் அந்நாட்களில் மாற்றிக் கொள்ளல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு நாள் தேவாலயத்தை சுத்திகரித்து காட்டினார். அன்றைக்கு ஆரம்பித்தது, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவன் என் வியாபாரத்துக்கு தடையா இருக்கிறான், என் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறான், என் வருமானத்திற்கு தடையா இருக்கிறான், என்னுடைய சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவை கொல்லும்படி அவர்கள் அன்று தீர்மானித்தார்கள் என்று சொல்லுங்கள். இயேசு சொன்னார், இது என்னுடைய ஆலயம், நான் வாசம் பண்ணுகிற இடம், இது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறைகூவலோடு இயேசு அன்று தேவாலயத்தை சுத்தம் பண்ணார் என்று எழுதப்பட்டது. ஆனால் அங்கு ஏற்கனவே இருந்தவர்களுக்குள்ள மனமாற்றம் இல்லை. அவர்கள் தாழ்த்துல ஜெபம் பண்ணல, முகத்தை தேடாதவர்கள், தன் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கற்பனைகளில் கட்டளைகளில் தங்கள் இஷ்டம் போல தங்கள் வசதியாக்கி கொண்டவர்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்நாளில் இயேசு சொன்னது அவர்களை குற்றப்படுத்துவதை போல இருந்தது. ஆகவே இயேசுவை கொண்டு போட வேண்டும் என்று நினைத்தார்கள். இயேசு எதிர்பார்த்தபடி ஆலயம் இல்லை. அவர் உள்ள உழைத்து போனது. எடுத்து வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 19 அவர் சமீபமாய் 19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை அறிந்திருந்தாயானால். இஸ்ரேல் நகரத்துக்குள்ள வரும்போது அந்த பெரிய தேவாலயம் அவருக்கு தெரிகிறது. கல்லினால் கட்டப்பட்ட ஆலயம். அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார். உடனே அவர்களுக்கு கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் எத்தனை 46 ஆண்டுகள் இதை கட்டி எழுப்பினார்களே, வேற சிரமத்தின் மத்தியில விலை உயர்ந்த பொருட்களை வைத்து அவர்கள் கட்டி எழுப்பிய ஆலயத்தை நீ இடித்து போட்டு 3 நாள் எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்று சொன்னார். ஆனால் அது அவர் சொன்னது, இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் காரியங்கள், இப்படிப்பட்ட சீர்திருத்த காரியங்களை சொல்லுகிற பொழுது நீங்கள் என்னை கொண்டு போடும்படி விரும்புகிறீர்கள். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எனக்கு விரோதமாக எழுப்புகிறது. அப்படி எழுப்புகிறது இயேசு கண்டு அவருடைய இருதயத்தையும் உலகங்களையும் ஆராய்ந்து அவருடைய பார்வையை கண்டபொழுது, அவருடைய இருதயத்தின் சிந்தனைகளை கண்டபொழுது இயேசு சொன்னார், தன்னை கொண்டு போடுகிற காலம் வரும், என்னை கொண்டு போட்டாலும் 3 நாட்களுக்குள்ள நான் வைத்துள்ளேன் என்று சொன்னார். அவர் சொன்னது அவரை குறித்து. அவர்கள் புரிந்து கொண்டது, இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன் என்று சொன்னார் என்று சொன்னார். அப்படி நினைச்சுக்கிறார். ஆனால் இந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆலயம் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடம், ஆண்டவரோடு இருக்கிற இடம். ஆனால் இயேசுவுக்கு அங்கு இடமில்லை, தேவகுமாரனுக்கு அங்கு இடமில்லை. தேவாலயத்துக்குள்ள கற்பனைகளும் கட்டளைகளும் நிறைவேறுவதற்கு தடையாக இருந்தார். ஆனால் இயேசு ஒரு புதுமையை நாட்களில் செய்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16, 17 இந்த வசனங்களாம் 16 வழக்கம் போல அதுக்கு மேல வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
4:16. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து நம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் தேவாலயத்தில் பிரவேசித்து அவர் தேவாலயத்துக்குள்ள போனார். வழக்கம் போல போனார். சிறுபிராயத்திலிருந்து தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்ற வழக்கத்தை அவர் பெற்றோர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த தேவாலயம் முற்பிதாக்கள் முன்னோர்கள் கட்டப்பட்ட ஆலயம். அது ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அங்கு போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சிறுபிராயத்தை கற்றுக் கொடுத்தது வாலிபனான பொழுது. அவர் ஊழியம் செய்கின்ற காலத்தில் கூட தேவாலயத்தில் வழக்கம் போல ஓய்வு நாளில் அவர் தொழுது கொள்ளும்படி வந்தார். ஆலயம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று படிச்சிட்டார். கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டா தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, பணம் அதிகமாயிடுச்சுன்னா கோயிலுக்கு வர முடியல. கோயில 2ஆம் தரமா வைக்கும். ஓய்வு நாளாச்சே இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற உணர்வுகள், எண்ணங்கள் சிறு பிராயத்திலே பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும். படிப்பு தடையா இருக்கக்கூடாது, பணம் தடையா இருக்கக்கூடாது, வசதிகள் தடையா இருக்கக்கூடாது. தேவாலயம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லித்தரணும். இயேசு தேவாலயம் ஏன் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் அங்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு தடையாக இருக்கு. அதை பார்த்து ஆனால் இவரோ வாலிபன் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். வழக்கம் போல தேவாலயத்தில் போய் அவர் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் சென்றார் என்று போட்டிருக்கிறது. இரண்டாவது, அந்த தேவாலயத்துக்குள்ள போன உடனே அவர் வழக்கத்தின்படி அவர் வேதத்தை வாசிக்கும்படி, நியாய பிரமாணத்தை வாசிக்கும்படி, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் வாசிக்க வேண்டும் என்ற உணர்வுடையவனாய் முன்னேற்றத்தில் செல்கிறார். இரண்டாவது, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ஆலயத்தில் பணி செய்வதற்கு, ஆலய ஊழியர்களை செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் நாம் முன்வர வேண்டும். நம்முடைய நேரத்தை ஆலயத்தை சுத்திகரிப்பது, ஆலயத்தை புதுப்பிப்பதற்கு, ஆலயத்தில் நடக்கின்ற திருப்பணிகளை இணைந்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இந்த ஆலய பிரதேச நாளில் ஆண்டவர்கள் சமூகத்தில் நாம் எடுத்துக்கொள்கிற பிரதிநிதியாக இருக்க வேண்டும். இதற்கு படிப்பு, வேலை, பணம், அந்தஸ்துகள் தடையாக இருக்கக்கூடாது. இவர் வாலிபனான பொழுது லாபம் போலதோறும் சுற்றி திரிந்து நற்செய்தி அறிவிக்கின்ற இயேசு கிறிஸ்து அவர் போகிற பொழுது பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் சொஸ்தமானது, அநேகர் புதுப்பிக்கப்பட்டார்கள், புது வாழ்வுக்குள்ளே வந்தார்கள், வாழ்வு மலர்ந்தது, பெருமைக்குரியவராயிருந்தார். அவர் எங்க சென்றாலும் ஒரு கூட்ட மக்கள் அவர் பின்னாடி வந்திருந்தார். ஆனாலும் தன் சொந்த ஊருக்கு போகும்போது அவர் தேவாலயத்துக்கு போனார். ஆலயத்தை கட்டி ஆலயத்தில் தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்துகிறார். அவர் முன்ன சென்று வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை அவர் எடுத்துக்கொண்டு அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, தேவ ஆலயம் ஆண்டுடைய வார்த்தைகள் நிறைவேறுகின்ற ஒரு இடம். ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்மிலே வெளிப்படுத்துகின்ற, நிறைவேற்றுகின்ற இடம். அங்கு அவர் வாசித்த வேத பகுதியில லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து முடித்த போது எல்லாரும் பார்த்தாங்க, இவருக்காகவே அந்த வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லி அதை நினைவு கூர்ந்தார்கள் என்று எழுதினார். அப்படியானால் தேவாலயம் ஆண்டவரை தொழுது கொள்கிற இடம், ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்துகிற இடம், ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற இடம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் ஏனோதான் இந்த உலகத்தில் வந்து விடல. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய குடும்பம் ஏறச்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளவில்லை. நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் பாப்பாசை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறை தேவாலயத்துக்கு வருகிற பொழுது நம்ம ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து என்னுடைய ஃபியூச்சர் என்ன, நான் என் நோக்கி என்ன செய்ய வேண்டும், என் படிப்பை கொண்டு, என் வேலையை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, எனக்கு கொடுத்த திறமைகள், தாழ்வுகள், வாய்ப்புகளை கொண்டு நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதன்படி நடக்க வேண்டிய, செய்ய வேண்டிய இடம் இந்த தேவாலயம். இயேசு அப்படி செய்தார். என் அன்பு சகோதர சகோதரி, தேவாலயத்தில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த தேவாலயத்தில் சுயநலக்காரரா இன்னைக்கு பெரியணும். ஒரு சிறு கூட்டமாக பழக்கத்தில் வந்துட்டோம். இயேசு தேவாலயத்துக்கு போன பொழுது அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த தேவாலயத்தில் ஒரு புதுமையை நடப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு ஆவியான ஊக்கத்தினால அவர் போதகம் பண்ணுகிற, தேவாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில அதை நிறுத்திட்டு தேவாலயத்தின் பின்னாடி ஒருவர் உட்கார்ந்து
சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூடி அந்த தேவாலயத்தின் பின்பகுதியில் எங்கே இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். படித்தவர்கள் ஒரு பக்கத்தான், செல்வந்தம் படித்தவர்கள் இருந்திருக்கலாம், காணிக்கை திரளாய் கொண்டு வந்து ஒரு கூட்டம் இருந்திருக்கலாம், அழகாய் உடுத்திருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கலாம். இப்படி பல குழுக்கள் அங்கு இருந்திருக்கலாம். அங்க பின்னாடி பார்க்கிறார், பலவீனர்கள், வாழ்க்கையில் நொந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், வியாதி மத்தியில் இருக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை மாதிரிக்கு இயேசு அவங்களை அழைத்து முன்னே நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுது. அந்த திரள் கூட்ட மக்களை தேவாலயத்தில் வியாதியஸ்தர்கள் ஆலயத்துக்கு வருவதை தடுப்பார்கள். வியாதியஸ்தர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கிறது பாவிகள் என்று சொல்லி, பாவத்தின் எச்சத்தினால் அவர்கள் சரீரம் கெட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காலத்தில் இயேசு அவர்களை முன்னே அழைத்து ஆளுக்கு நிறுத்தி அவர்களுக்கு இருக்கிற குறைபாடை நீக்குகிறவராக இருக்கிறார். எல்லாரும் போல நல்ல சுதன் பலன் ஆரோக்கியத்தோடு அந்த பெண்ணை மாற்றி அந்த தேவாலயத்தை முன்னிறுத்துகிறார். இன்றைக்கும் அப்படி ஆலயத்தில் குறை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தேவைகள் இருந்தவர்கள் இருக்கிறார்கள், கண்ணீரோடு உழைக்கப்பட்டு வேதனை மத்தியில் இருக்கிறவர்கள் திரளாய் இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டோடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நாம் ஆலயம் மங்கள படைப்பு செய்த இந்த நாளில நம்மை ஆராய்ந்து பார்த்து இப்படி ஒருவரையும் ஒதுக்காதபடிக்கு, ஒருவரையும் புறக்கணிக்காதபடிக்கு, உடனே யாரு வேலை செய்யறவங்க யாரு, ஒரு வேலை சாப்பிடாதவங்க யாரு, இப்படி நம்ம அப்படி யோசிச்சிருக்காங்க. நம்முடைய பெற்றோர் விசாரிப்பற்று இருக்கிறார், நம்முடைய உடன் பிறந்தோர் விசாரிப்பற்று இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகள் விசாரிப்பற்று இருக்கிறார். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமலே வாழ்கின்ற காலத்தில் இன்று இருக்கிறோம். அவர்கள் பிள்ளைகள் எங்க போகிறார்கள், எங்க வருகிறார்கள் தெரியல, பெற்றவர்கள் எங்க போகிறார்கள் வருகிறார்கள் தெரியல. இந்த வருமானம் வீட்டில் என்ன, எப்படி வருமானம் வருகிறது, எப்படி உணவுக்கு அவர்கள் செய்கிறார்கள் என்று அநேக பிள்ளைகளுக்கு தெரிவதை. அப்படிப்பட்ட குடும்பத்திலேயே நாம் ஒருவரை ஒரு விசாரித்து, ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் தேவை. ஆலயத்துக்குள்ள அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் மக்கள் நம்மோடு இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் என்றைக்கும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் நினைத்து இந்த வருடத்தின் இறுதியில இந்த ஆலய மங்கள படைப்பு இந்த நாளில ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இனி யாரு நான் ஒதுக்காதபடிக்கு, புறக்கணிக்காதபடிக்கு நாங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் அரவணைத்து, ஒருவரை ஒருவர் ஆதரித்து ஒரு குடும்பமாக ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டுள்ளாய் ஒருமித்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளை நாம் இந்த காலை இந்த இரவு வேளையில பெற்றுக்கொள்வோம். ஆலய பிரதிஷ்டை நாளில மறுபடியும் இந்த வருடத்திலும் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது பெரிதான ஒரு கிருபை. ஆண்டவருடைய கிருபையினால்தான் 8-9 மாதத்தை கடந்தோம். என்னென்னவோ அச்சங்கள் இருந்தாலும் நம்மை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை காத்து நம்மை அருகாமை இருக்கிற நம்முடைய நாட்டில் இருக்கிற உலகத்தில் அநேகர் இன்று கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பலர் உயிரோடு இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஒரு கிருபை, நமக்கு வாழ்வு அளித்திருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதி காலங்களில் வந்திருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்த்து, நம்மை ஒப்பு கொடுத்து, குடும்ப உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். இந்த திருச்சபையின் ஐக்கியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். தேவ ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து ஆண்டுடைய பிறப்பின் நாளுக்காக அந்த நாளின் வழிபாட்டுக்கு இந்த ஆயத்தமாக ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியின் கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்திலே பாடுபட்டு சிறையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வெறுளோரும் மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிறது போல பரிசுத்த
திருச்சபையின்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கான சிறப்பு அறிவிப்பு திருச்சபையின் பொருள் அவர்கள் செய்வார். கர்த்தருடைய பரிசுநாமத்தின் சோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் தோற்றத்தை தெரிவித்துக் கொண்டேன். இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள், நம்முடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்ட எடுத்துக்கொண்ட நமது முன்னோர்கள் முயற்சி எடுத்துள்ள முன்னோர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவருக்காக ஜெபிக்க நாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். 25/12/2020 வெள்ளிக்கிழமை அன்று கிறிஸ்துமஸ் ஆராதனை. முதல் ஆராதனை காலை 5 மணிக்கு நடைபெறும். வழக்கமாக 4:30 நடைபெறும். இந்த ஆண்டு காலை 5 மணிக்கு நடைபெறும் முதல் ஆராதனை. இரண்டாம் ஆராதனை 8:30 மணிக்கு நடைபெறும். அவ்விதமாக 27/12/20 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருடத்தின் கடைசி ஞாயிறு. அதை குடும்ப ஞாயிறாக நாம் அனுசரிக்க வேண்டும். எனவே குடும்பமாக வரும்படி அன்பை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்றும் 2 ஆராதனை, வழக்கம் போல் 2 ஆராதனை நடைபெறும். முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு நடைபெறும். இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு நடைபெறும். மற்றும் திருச்சியவாருக்கு ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் இசை உலா பெண் கிறிஸ்துமஸ் எதுவும் நடைபெறவில்லை. அதற்கு பதிலாக நாம் வழக்கம் போல காணிக்கை உரைகளை தயாரித்து வைத்திருக்கிறோம். அந்த காணிக்கை உரைகள் இதுவரை ஒரு சில படைத்திருக்கிறார்கள். இன்னும் படைக்காத இருக்கிறார்கள் நபர்கள் திரு மேத்யூ அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு காணிக்கை உரைகளை படைக்கும்படி அவர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதில் இசை உலா கவர் ஒன்றும், பெண் கிறிஸ்துமஸ் அது கவர் ஒன்றும், மற்றும் ஓடாந்திர குடும்ப கவர் ஒன்றும் காட்சியளித்திருக்கிறோம். இந்த ஆண்டு நாம் முழுவதும் நம் குடும்பத்திற்கு செய்த கர்த்தர் செய்த நன்றிகளை நினைத்து அந்த காணிக்கை உரைகளை படைக்க முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவ்விதமாகவே படைப்பில் பாடல் பாடும்போது ஆராதனை காணிக்கை படைப்பவர்கள் 3 பெட்டிகள் காணிக்கை பெட்டிகள் வைத்திருக்கிறோம். அந்த காணிக்கை பெட்டிகளே உங்கள் காணிக்கையை படைக்கலாம். ஒருவேளை உரை காணிக்கை கொண்டு வந்துள்ளவர்கள், அதாவது மாதாந்திர காணிக்கை படைத்தவர்கள் முன்னே வந்து அதை டிவியில் படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த காணிக்கை போடும்போது சமூக இடைவெளியை கட்டாயம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளாமல் சமூக இடைவெளிக்கு அது காணிக்கை படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம் திருச்சபைக்கு ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புடவைகள் வழங்க விரும்பும். கிறிஸ்துமஸ் ஆராதனையும் அது தொடர்ந்து வரும் ஆராதனையில் நீங்கள் புடவைகள் கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆலயம் முடிந்ததும், அதாவது தீபாராதனை முடிந்ததும் நம்ம ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் அனைவருக்கும் கேக் மற்றும் மிக்சர் வழங்கப்படும். அந்த கேக்கு வழங்கும். அதே போல் சமூக இடைவெளியை விட்டு நீங்கள் வெளியே பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்லலாம். நமது அரசு அறிவிப்பின்படி ஒருவருக்கொருவர் கை கொடுக்குவது மற்றும் ஆலயத்தில் கூடியின்றி பேசுவது தவிர்க்க வேண்டும். ஆலயம் முடிந்ததும் நீங்கள் உடனடியாக வீட்டிற்கு செல்லக்கூடியாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். மற்றும் நமது ஆலயத்தின் 2021ஆம் ஆண்டு கேலண்டர் தயாரிக்கப்பட்டு விட்டது. அதை விரைவிலே உங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் அறிவிக்கிறோம். நன்றி. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 27வது கீர்த்தனை, நன்றி செலுத்துவாயே என் ஜனமே, என் மனமே நீ நன்றி செலுத்துவாயே என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது நீங்கள் முன்னே வந்து உங்கள் காணிக்கைகளை உங்கள் அருகாமல் இருக்கிற காணிக்கை பெட்டிகளில் செலுத்த முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உரை காணிக்கைகளை முன்னே வந்து நீங்கள் படைக்கலாம். இசை விழாவுக்காக நீங்கள் எடுத்து வந்தால், மாதாந்திர காணிக்கைகளை கையில் வைத்திருந்தால் முன்னே வந்து செலுத்த முடிக்க. நன்றி செலுத்துவாயே என் மனமே நீ நன்றி செலுத்துவாயே, என் மனமே நீ நன்றி செலுத்துவாயே. அங்கலம்
செலுத்துவாயே. என் மனமே நன்றி செலுத்துவாயே. என் மனமே நன்றி செலுத்துவாயே. ஜெபம் செய்வோம். எல்லாம் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்த பிறகு நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் 59வது பாமாலையில் இந்த வண்ணமாகவே பாட இருக்கிறோம். ஒப்பில்லா திரு இதில் நான் மாபிதா என்ற பாடலை பாடும் பொழுது நீங்கள் வரிசையாக ஒவ்வொருவராக வரிசை பிரகாரம் ஒவ்வொருவராக முன்னே வந்து ஆயிரங்களாகிய எங்களிடத்தில் ஒரு கேண்டல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் இருக்கையில் போய் நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இருக்கிற இடத்துல கேண்டலை பிடித்து நாம் பாடுவோம். இது ஜெபம் ஆசீர்வாதத்தோடு இந்த வழிபாடு நாம் முடிக்கலாம். ஜெபம் செய். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் பூமியில் நிலைத்திருக்கவும் உம்மை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகள் சுவாமி. ஆண்டவர், இந்த வருடத்தில் 11 மாதங்களை கடந்துட்டோம். இந்த 12ஆம் மாதத்தின் ஆண்டவரே இறுதி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்கள் விசுவாசம் உறுதிப்படட்டும். உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு சிரமங்கள் இருந்தது சுவாமி, பலவீனங்கள் இருந்ததான், குறைபாடுகள் இருந்தது. ஆனாலும் மகா இரக்கமாய் எங்கள் மேல் நம்முடைய கண்ணை வைத்து இரக்கம் பாராட்டி நாளில் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி என்னுடைய ஆலய பிரதிஷ்டை நாள். இதை இந்த நாளில் இந்த நாட்களில் இது ஆலயத்தை நாங்கள் புதுப்பிக்கும்படி
மேற்கூரையும் ஆல்டரையும் புதுப்பிக்க நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த நேரத்தில் முதல் முறையாய் ஆலய பிரதிஷ்டை நாளை நாங்கள் அனுசரிப்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து சமாதானம், சந்தோஷத்தான், சுகன்பலன், ஆரோக்கியத்தான் குடும்பமாய் உம்மை தொழுது கொள்ளும் தேவாசனம் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தால் ஆட்சியின் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் 59வது பாமாலை, ஒப்பில்லா திரு இதில்தான் மாப்பிதா என்ற பாடலை சேர்ந்து கரண்டில் இருக்கிற விளக்கு நம்ம கேண்டில் கொஞ்சம் உயர்த்தி பிடிப்போம். நான் சொல்கிறத பிரதிக்கு என்னோடு இணைந்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் எனக்காக அல்ல, உமக்கே சொந்தம், உமக்கு சித்தமானதை செய்யவும், உமக்கு சித்தமானவர்களோடு இருக்கவும், நற்செயல்களை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ உம்முடைய திருச்சபையின் அங்கமாயிருந்து உடைய திருப்பணிக்கு பயன்படுத்தப்படவோ பயன்படுத்தப்படாமல் இருக்கவோ உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ நிரப்பப்படவோ வெறுமையாக்கப்படவோ
எல்லாம் உடையவனாய் இருக்கவோ எல்லாம் உடையவனாய் இருக்கவோ யாது மற்றவனாய் இருக்கவோ யாது மற்றவனாய் இருக்கவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பத்தின்படியும் உம்முடைய விருப்பத்தின்படியும் உமது தீர்மானத்தின்படியையும் உமது தீர்மானத்தின்படி ஆலய பிரதிஷ்டை நாள் அன்று ஆலய பிரதிஷ்டை நாள் என்று நாளில் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் போதிக்கப்பட்ட ஆலயத்திலே நான் எடுத்துக்கொண்ட பிரதிஜையின்படி எடுத்துக்கொண்ட பிரதிஜையின்படி நடப்பேன் என்று என்று எல்லாவற்றையும் உமக்கு பூர்ணமாகவும் மனமுவந்தும் என்னையே ஒப்படைக்கிறேன். என்னையே ஒப்படைக்கிறேன். ஆமென். குழந்தாயிரம் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டு ஜெபம். ஏற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆலய பிரதிஷ்டை நாளுக்காக நமக்கு நன்றி. இந்த நாளிலே இந்த ஆலயத்துக்காக உழைத்து கொடுத்து எல்லா மக்களுக்காக இடத்துல வருகிறோம். எத்தனையோ மக்கள் இந்த இடத்துல இல்லை, ஆனாலும் அவர்களை நினைவு கூறுகிறோம், அவருடைய குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்த இந்த உடன்படிக்கை என்றும் மறவாது அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். இந்த நாளிலே விசேஷமாக ஆலயத்துக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே விசேஷ விதமாக ஆயருக்காக அவருடைய ஊழியத்துக்காக குடும்பத்துக்காக இடத்துல வருகிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தை தாரும், இந்த பிள்ளைகளுக்கும் தாரும். தொடர்ந்து வருகின்ற 25வது தேதி கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை நாங்கள் சிறப்பான முறையில் கொண்டாடுவோம். எங்கள் உள்ளத்தில் எல்லாத்திலையும் உண்மை ஏற்றுக்கொண்டு மெய்யான சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சில இருக்கிற அந்த புது ஆண்டையும் நீ ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஆண்டவரே. ஆமென். ஒரு சரணத்தை பாட முடியும். பாட்டு ஒரு சரணம். எந்த பாட்டு? சைலண்ட் நைட் முதல் சரணம். ஓ பில்லா தேருயிரா ஏதெல்தான் மாபிலா ஏகமைந்தனை லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம் அன்பின் அதிசயமாம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை எடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வமான மரணமே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy Christmas and blessed New Year. God bless you.